அவந்திகா என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மாமா சொல்லுங்க. என்ன அவந்திகா பண்ணிட்டு இருக்க? மாமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம்ல அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன் மாமா. பார்த்து முடிச்சிட்டியா? பார்த்து முடிச்சிட்டேன் மாமா. முடிச்சுட்டு அதெல்லாம் எடுத்து பேக்ல அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். ஏமா நம்ம ட்ரெஸ் எடுக்கும் போது பார்த்து பார்த்து தானே வாங்கினேன், அப்புறம் என்ன? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது மாமா. லேடிஸ்க்கெல்லாம் எப்பவுமே ட்ரெஸ் அங்கே வாங்கிட்டு வந்தா கூட வீட்டில் வந்து ஒன் டைம் பார்த்தா தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். ஓ, இப்படிலாம் வேற இருக்கோ? ஆமாம் மாமா, இது எல்லா லேடிஸ்க்கும் அப்படிதான். அது மட்டும் இல்லை, அம்மாவுக்கு நான் சாரி எடுத்ததுனால அதை ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்கேன் அவங்களுக்கு அனுப்பி காட்டுறதுக்காக. அவந்திகா சொல்ல மறந்துட்டேன், அத்தை ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எப்போ மாமா கால் பண்ணியிருந்தாங்க? இப்போதான் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி தான். ஆமாம், அத்தை கால் பண்ண நீ எடுக்கவே இல்லையாமே? இல்லையா மாமா, அர்ஜுன் நம்பர்லேருந்து எனக்கு ஃபோனே வரலையே. ஐயோ அவந்திகா, அர்ஜுன் ஃபோன்லேருந்து பண்ணல, அவங்க ஃபோன்லேருந்து பண்ணாங்க. என்ன மாமா சொல்கிறீங்க? அவங்க கிட்ட மொபைலே கிடையாதே. ஒரு வேளை அப்பா மொபைல் வந்து பண்ணியிருப்பாங்களோ? இல்லையே, அது கூட ரிப்பேர் ஆயிடுச்சே. அத்தைக்கு நான் தான் ஃபோன் வாங்கி அமுச்சு வச்சேன். என்ன மாமா சொல்கிறீங்க? ஆமாம் அவந்திகா, அத்தையும் நீயும் காண்டாக்ட் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல, அதனால தான் அவங்களுக்கு ஒரு புது மொபைல் வாங்கி அமுச்சு விட்டேன். அதுலேருந்து தான் அத்தை உனக்கு கால் பண்ணியிருக்காங்க, நீ தான் எடுக்கலையா? ஆமாம் மாமா, இன்னைக்கு நம்ம கடைக்கு போயிட்டு வரும்போது நிறைய மிஸ்டு கால்ஸ் இருந்தது, அதுவும் புது நம்பர்லேருந்து. எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தது, கால் பண்ணி பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை சொன்னீங்க, இல்லைன்னா நான் பிளாக் லிஸ்ட்டில் போட்டுப்பேன். அப்படியெல்லாம் பண்ணிடாத, போ, அத்தை தான் கால் பண்ணியிருக்காங்க, போய் பேசிட்டு வா. ஓகே மாமா. அப்புறம் அவந்திகா, எங்கள் அம்மாவுக்கு சாரி எடுத்தியா? ஆமாம், அது ஒன்று தான் இப்போ குறை. அவந்திகா உன்னதான் கேட்குறேன், எங்கள் அம்மாவுக்கு அன்னிக்கு ஐஷுக்கெல்லாம் சாரி எடுத்தியா இல்லையா? இங்கே பாருங்க மாமா, அத்தை நிறைய காஞ்சிபுரம் சில்க்ஸ் தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அனிதாக்காவும் சேம் சாரி நிறைய வச்சுருக்காங்க. அதுலேயும் எங்கள் அண்ணி புடவையே கட்ட மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம ரிசப்ஷனுக்காக எல்லாருக்கும் எடுத்துருக்கலாம்ல. மாமா, அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா ஏதாவது குறை கண்டுபிடிப்பாங்க. ஆல்ரெடி நம்ம மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை மாமா, சென்னையில் கிடைக்காத புடவையா நல்ல புடவையா பார்த்து அவங்களே செலக்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரத்துக்கு அவங்க பர்ச்சேசிங்லாம் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்ற? ஆமாம் மாமா, ரிசப்ஷனுக்கு இன்னும் 1 வீக் தானே இருக்கு. ஸோ அவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணணும்ல, அதனால சாரீலாம் எப்போவும் வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க மாமா. சரி அவந்திகா, நீ போய் அத்தைக்கு கால் பண்ணு, நான் போய் நைட்டு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டின்னர் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே மாமா, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி. ஹலோ ஹலோ ஆண்டிக்கம்மா, சொல்லுமா, எப்படிடா? நான் நல்லா இருக்கேன் மம்மி, நீ டாடிலாம் எப்படி இருக்கீங்க? எங்களுக்குனா ஆண்டிக்கம்மா நல்லா தங்குறோம். ஆமாம், நீ எப்போ வர? அம்மா இன்னும் 2 டேஸில் வந்துடுவோம் மம்மி. நிறையா இன்னும் 2 நாள் ஆகுமா? ஆமாம் மம்மி, நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே சுற்றி பார்த்துட்டு வரலாம் நினச்சோம். ஆனால் ரிசப்ஷன் வேறு இருக்குல்ல, அதனால தான் சரி ஒரு 2 நாள் தான் இருந்துட்டு போகலான்னு. அப்படியா? சரி சரி ஆண்டிக்கம்மா. ஆமாம், மாப்பிள்ளை எப்படிங்கிறாரு? அவருக்கு என்ன நல்லா தான் இருக்காரு. ஆமாம், நீ தான் ஃபஸ்ட்டு பேசிட்டியாம்மா, இப்போ அவரை கேட்குற? கேட்டா வந்துக்கம்மா, மாப்பிள்ளை எப்படி நடந்துக்கிறாரு உங்ககிட்ட? என்கிட்டலாம் நல்லா தான் மம்மி நடந்துக்கிறாரு, ரொம்ப பாசமாக இருக்காரு, ரொம்ப அக்கறையாக இருக்காரு. நான் கேட்ட எல்லாமே வாங்கி தராரு மம்மி. நல்லா இருந்தால் சந்தோஷம் தான், அதுவும் என் பொண்ணு நல்லா இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துக்கம்மா. ஆமாம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சு மம்மி. மம்மி, எனக்கு 80,000க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. 80,000க்கா? ஆமாம் மம்மி, 80,000க்கு. நான் கூட எதுக்கு இவ்வளோ ரேட்லன்னு கேட்டேன். என் பொண்டாட்டிக்கு நான் எடுத்து தராமல் வேற யார் எடுத்து தருவா அப்படி கேட்குறாரு மம்மி மாமா என்கிட்ட. எங்கள் பாரு ஆண்டிக்கம்மா, மாப்பிள்ளை எது கொடுத்தாலும் வானான்னு சொல்லாத, எது வாங்கி கொடுத்தாலும் வாங்கிக்கோ, கெச்ச வரைக்கும் லாபம் தான். யார் வாங்கி தரா? உன் புருஷன் தானே வாங்கி தராரு, வாங்கிக்க வேண்டியதானே? ஆமாம் மம்மி, எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறாரு. அது மட்டும் இல்லை, எனக்கு ஜுவல்ஸ்லாம் வாங்கணும்னு பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் அங்கேயே எடுத்துக்கிறீங்களா? இல்லை மம்மி, சென்னையில் அவரோட ஃபேவரட் கடை ஒன்று இருக்கா, அங்கே தான் எப்பவுமே ஜுவல்ஸ்லாம் வாங்குவாங்களாம். அதனால அங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாரு, இங்கே எதுவுமே வாங்கலை. அப்படியா? சரி சரி. மம்மி சொல்ல மறந்துட்டேன், நான் உனக்கு ஒரு புடவை எடுத்திருக்கேன், அதை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், எப்படி இருக்குன்னு பாரு. அப்படியா? சரி சரி, அனுப்பு பார்க்குறேன். பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு மம்மி, உனக்கு பிடிச்ச கலரில் தான் நான் புடவை எடுத்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. என்ன வந்துக்கம்மா, அம்மாவுக்கு ஒரு 2000 3000 எடுத்துருப்பியா? மம்மி, உனக்கு நான் 30,000 எடுத்திருக்கேன் மம்மி. 30,000லையா? ஆமாம் மம்மி, இது வரைக்கும் நீ இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் சாரி கட்டினதே இல்லைல்ல, எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அந்த மாதிரிலாம் உனக்கு எடுத்து தரணும்னு. ஆனால் என்கிட்ட காசு இருக்க,
கிடையாது. இன்னைக்கு இந்த சாரி நல்லா இருக்கு, அம்மாக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சொன்ன உடனே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு மம்மி இவரு. ஏம்மா என் மாப்பிள்ள அவ்வளோ செலவு பண்ணி எனக்கு புடவை எடுத்து கொடுத்துக்கிறாரே. ஆமா மம்மி. ஆமா ஆண்டிக்கம்மா, எனக்கே 30,000னா அவங்க அம்மாக்கெல்லாம் எவ்வளோ கேட்டாரு? ஏமாவே அவங்க அம்மாக்கு எடுக்கணுமா? எதுக்கு எடுக்கணும்? இல்லை ஆண்டிக்கம்மா, ரிசப்ஷனு அதனால அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எடுத்துருப்பாருல, அதான் கேட்டேன். ஐயோ மம்மி எடுக்கலாம் தான் சொன்னாரு, நான் தான் விடலை. என்ன ஆண்டிக்கம்மா சொல்கிறேன்? ஆமாம் மம்மி, எதுக்கு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் எடுத்து கொடுக்கணும்? அதுதான் அவர்கிட்ட எதாவது சொல்லி சமாளிச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, இப்போ நடந்த சண்டையை காரணமாக வச்சு தான் நான் இதை சமாளிச்சினேன். என்ன ஆண்டிக்கம்மா சொல்கிறேன்? எனக்கு ஒன்றுமே புரியலையா? அதுவா மம்மி, எங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் ட்ரெஸ் எடுக்கலையான்னு கேட்டாரு. நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனால் ஏதாவது குறை சொல்லுவாங்க, ஆல்ரெடி நம்ம மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க, என்ன குறை கண்டுபிடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, நம்ம எடுத்துகிட்டு போகிற ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிக்கணும்ல அப்படின்னு சொன்னேன். உடனே ஆமா இல்லை, ஓகே அவங்களே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு மம்மி. அப்படி போட ஆண்டிக்கம்மா, எனக்கு பிறந்த பொண்ணு நிரூபிச்சிட்டியா? நான் எதை நினச்சி அனுப்பிச்சி வச்சேனோ அது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுகிறேன் ஆண்டிக்கம்மா. பின்னா இவ்வளோ தூரம் வந்ததை நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கா இல்லை அவங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதுக்கா? அதுங்களை பார்த்தாலே எனக்கு செம்ம கோவம் வருது மம்மி. அதனால தான் உனக்கு அப்பாவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் ஆண்டிக்கம்மா, அண்ணனுக்கும் அண்ணிக்கும் எடுக்க வேண்டியதானே? மம்மி புரியாமல் பேசாத. அண்ணாக்கு அண்ணிக்கெல்லாம் எடுத்தால் அவர் என்ன நினைப்பாரு? நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்து தப்பாக நினச்சிக்க மாட்டாரு. ஆமாம் ஆமாம் ஆண்டிக்கம்மா, அது வேற இருக்குதுல்ல. சரி சரி, நீ பண்ணுறது தான் கரெக்டு. ஆண்டிக்கம்மா அவனுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்கிறேன் பாரு. இங்கே அவங்க அம்மாக்காரி ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கிறா. யார் மம்மி? அத்தா, அவங்க மாமி அத்தா. ஏன் கிளம்பி நடந்தது? பிள்ளைகிட்ட பேசணும்னு வந்தது, நான் அது மூஞ்சில் கறியை பூசி அமுச்சு விட்டேன். வாவ் சூப்பர் மம்மி, இதே மாதிரி அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டே இரு, இவர்கிட்ட பேசவே விடாத. அங்கே வந்தோடனே இவர் பேசாமல் நான் பார்த்துக்கிறேன். சரி ஆண்டியம்மா. ஓகே மம்மி, மீதியெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். அவர் டின்னர் ஆர்டர் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காரு, சீக்கிரமாக வந்துடுவாரு, நான் அப்புறமா பேசுகிறேன். சரி ஆண்டிக்கம்மா, மொதல் ஃபோன் பண்ண எடுண்ணா. ஓகே மம்மி. ஐயோ எட்ட மாட்டேங்குதே நம்மளுக்கு. அச்சு, ஏ அச்சு. யாரு? ஐயோ